வணக்கம். யாம் பொன்வாசு ஸ்ரீ பூற்று மகரிஷி முத்திரை ஆராய்ச்சி மற்றும் நோய் நீக்கல் பயிற்சி அறக்கட்டளை வேலூர். இந்த அறக்கட்டளையோட நோக்கமே அடுத்த சந்ததி நினைக்கும்படி வாழ். சரி, ஒரு மனிதனுக்கு காற்று எவ்வளோ முக்கியம். காற்றின் குறைபாடு வந்துருச்சு அப்படின்னா என்னாகும்? பலவித சிக்கல் உருவாகும். அதே ஒரு மனிதனுக்கு சூடு இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அவனுடைய பிரச்சனை தோலில் வரும். உதாரணம் பார்த்திங்கன்னா, மழையில் நம்ம அதீதமாக நனைஞ்சிட்டோம், இல்லை தண்ணியில் அதிகமாக கை கால் வச்சுட்டோம். அப்போ பார்த்திங்கன்னா அந்த கைகள் தோலில் நல்லா சுருங்கிடும். அப்போ எதைப்பட்டாலும் ரொம்ப எளிமையாக மாறிடும். இது ஏன்? இப்போது ஒரு சில சாரர்கள், ஒரு சில பகுதி வாழ் மக்கள் பார்த்திங்கன்னா காரத்தை, மிளகாய் காரத்தை ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிடுவாங்க. அந்த மிளகாய் காரம் அவங்களுக்கு ஒரு நல்வினையும் தருது, தீவினையும் தருது. அப்போது சுவையில், அறுசுவையில் ஒரு சுவை காரம். அதே மிளகு காரம், மிளகாய் காரம் தவிர மிளகு காரம் மற்ற ஒரு சில பொருட்கள் காரங்கள்லாம் உடலுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் மிளகு காரம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக எடுத்துட்டோம் அப்படின்னா தோல் நோய்களையும் வயிற்றில் புண்ணையும் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, அப்போது இந்த காரம் எந்த அளவுக்கு தேவைப்படணும் அப்படின்னா ரொம்ப குறைவாகவும் இருக்கக்கூடாது, சமநிலையோட கொஞ்சம் தாழ்ந்துருக்கணும், ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த காரம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு உடலுக்கு நோய் உண்டாக்கக்கூடிய தன்மை வரும். இப்போது உடலில் ஒரு புண்ணு வந்துச்சு அப்படின்னா அங்கே அக்ரீட் செக்ரிகேஷன் சொல்லுவோம். அதாவது புண்களை ஏற்படுத்தக்கூடிய, அரிப்பை ஏற்படுத்தக்கூடிய நீர் அந்த புண்ணிலிருந்து வடியும். இப்போது அந்த மாதிரி நபர்களுக்கு உடலில் காரத்தன்மை அதிகமாக இருக்கும். நம்ம உடலில் ஆசிட் செக்ரிகேஷனும் நிறைய இருக்குது. நம்ம உடல் குடலில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடுன்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையை உணவு நொதிக்க வச்சு கொண்டு போகுது. அப்போ காரத்தன்மை நம்ம உடலுக்கு தேவை. ஆனால் அளவுக்கு மிஞ்சினா அதே பெரும் வியாதியாக மாறும். சரி, இப்போது அதிகமாக காரமாகிடுச்சு, உடலில் தோல் நோய் வந்துருச்சு, படர்தாமரை, சோரியாசிஸு, குட்டம், வெண்குட்டம், தோல் நமிச்சல், கண் எரிச்சல், வயிற்றில் பொறுமல், வயிற்று புண்ணு, கால் பாத எரிச்சல், இந்த நோயெல்லாம் இன்றைக்கி அளவுக்கு அதிகமாக இருக்குது. காரணம் ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் அந்த காரங்களை நீங்களாம் பார்த்தீங்கன்னா மிளகாய் அரைக்கணும் அப்படின்னா அந்த மிளகாய் பொடியோடைய தனையான்ற ஒரு பகுதியை சேர்ப்பாங்க. ஒரு சில பகுதியில் ஒரு பங்கு மிளகாய் போட்டாங்கன்னா 2 பங்கு தனியாக போடுவாங்க. ஒரு சில பகுதிகளில் 1 கிலோ மிளகாய் போட்டாங்கன்னா 1 கிலோ தனியாக போடுவாங்க. அப்போ அந்த காரத்தன்மையை மட்டுப்படுத்துவதற்காக நம்ம இதை போட்டோம். அந்த உணவுக்கு சேர்ந்து எடுத்து சொல்ல நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் நம்ம கொடுப்போம். காரம் சாப்பிட்லன்னா சொரணை இருக்காது. சொரணை கட்ட வேண்டாம். சாப்பாட்டில் உப்பு காரம் போட்டால் தானே அப்படின்னா அந்த சொரணை அப்படின்பது எங்கடா வரும்னு கேட்டிங்கன்னா இந்த காரத்தில் மிதமான காரத்தில் இருக்கும். சரி, ரைட். இப்போ இத்தனை நோய்கள்லாம் நமக்கு வந்துருச்சு. இதுலேருந்து நம்ம எப்படி சரி பண்ணி போகிறோம்? நம்மளால் அறுசுவை உணவு இன்றைக்காவது அந்த விகிதாச்சாரம் செய்கிறதுனா ரொம்ப குறைவு. நாம் கம்ப்யூட்டர் யுகத்தில் இருக்கோம். எதுலேயும் வேகம் 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 வேகம். இன்றைக்கி எல்லாமே பார்த்திங்கன்னா, ஆதி காலத்தில் பார்த்திங்கன்னா மிளகா வாங்கணும், தனியாக வாங்கி அரைச்சி இதை அரைக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னால் காய வச்சு அந்த பதத்தை கொண்டு போயிட்டு அரைச்ச மிளகாய் பொடியை கொண்டு மறுபடியும் அந்த சூடு போக ஆற வைப்பாங்க. அந்த சூடு போக ஆற வச்சாங்க அப்படின்னா அப்போது அதுலேருந்து நெடி வெளியே போயிடும். அந்த தேவையான நச்சுக்கள் அதை சேராது. ரைட். ஒரு தோல் நோய் வருது அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு தன்மை அமுக்கப்பட்டதுனால வரக்கூடிய தன்மை, மனதிலும் சரி உடல் நச்சுக்களிலும் சரி அந்த தோல் அமுக்கப்பட்டது. சரி, இது எப்படி சரி பண்ணிக்கலாம்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து காப்பு முத்திரை அல்லது காரமுத்திரை. இந்த காரமுத்திரை எப்படி செய்யணும்னா ரொம்ப சிம்பிள், எளிமை. ஆள்காட்டி விரல், கட்டை விரல் அப்படியே கொண்டு இப்படி வைக்கக்கூடாது, இப்படி இதை நீட்டிக்கிட்டு இருந்தால் நமக்கு வலி அதிகமாகும். இதே மடிச்சுக்கிட்டு இப்படி வச்சுருங்க. நல்லா பார்த்துங்க. இடது கை ஆள்காட்டி விரல் மேல் நோக்கியும் வலது கை கட்டை விரல் மேல் நோக்கியும் இப்படி வைக்கணும். இப்படி வச்சு பாருங்கள். நிறைய பேருக்கு உங்கள் உடலில் உடனே வேர்வை வரக்கூடிய தன்மை தெரியும். வேர்வை ஏன் வருது? வேர்வை வர சொல்ல உடலில் இருக்கிற உப்புக்களையும் காரத்தன்மையும் வெளியேற்றக்கூடிய தன்மையில் வந்து வேர்வை வரும். சரி, சாப்பிட்ட உடனே வயிற்றில் போய் விழுந்த உடனே அந்த வயிற்றில் பயங்கரமான வலி, துடிப்பாங்க. அந்த மாதிரி நபர்கள் இந்த காரமுத்திரையை வச்சுருங்க. இப்போ உடலில் பார்த்தீங்கன்னா பட்டதாமரை, சொரியாசிஸு, அந்த குழிப்புண்ணு, இந்த மாதிரி தோலில் வரக்கூடிய புண்ணுகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இந்த காரமுத்திரையை வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக இந்த முழுசும் போயிடும். வெயில் காலத்தில் அம்மை வரும். அம்மை வந்தால் நம்ம வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் பண்ண, வேப்பிலையை மேலே போட்டு அந்த தன்மையை கொண்டு போய் சேர்ப்பாங்க. இப்படி வச்சுன்னா அம்மையோட தாக்கம் குறையும். இது இன்னொரு ரகசியம் இருக்குது. தோல் அழகு பெறத்துக்கும் புத்தி கூர்மை உண்டாகிறதுக்கும் சரியான நேரத்தில் பசியை உண்டு பண்ணுவதற்கும் கொஞ்சம் சாப்பிட்டா பள்ளியாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்கிற நபர்களுக்கும் இந்த காரமுத்திரை செய்ய பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக தோல் நோய் போகிறோம், தோல் வந்து பொலிவு போகிறோம், உடல் நச்சு வெளியே போகும். குறிப்பாக பித்தம், கபம் ரெண்டுத்தையும் மட்டுப்படுத்தி வாதத்தோட சமநிலை எல்லாத்தையும் சமநிலை கொண்டு வரும். உடல் அழற்சி அப்படின்னா உடல் இருக்கிற டயர்டு, அந்த இப்போ நான் மாற்றி வச்சுருக்கேன். எப்பெல்லாம் நமக்கு உடலில் சோறு வருதோ அப்போது வலது கையை இடது கை இப்படி வைக்கிறத இடது கை இப்படி வச்சு வலது கை நிற்க வச்சு இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம உடல் சோறு உடனே நீங்கும். உதாரணம் வெயிலில் போய்ட்டுறோம், இல்லை அளவுக்கு அதிகமாக வேலை செஞ்சிட்டோம், அப்படியே உடலில் ஒன்றும் அடித்து போட்ட மாதிரி இருக்குப்பா, ஆனால் அடுத்து வேலை செய்யணும். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் இடது கை இப்படி திருப்பிடுங்க, வலது கை இப்படி கொண்டு போய் வச்சுருங்க. இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கிற சோறு அப்படியே நீங்கிடும். ஒரு சிலருக்கு படித்து கண் அப்படியே வலிக்கும், சொக்குவாங்க, ஆனால் வேலை இருக்குது. அந்த மாதிரி நேரத்துலையும் இந்த கட்டை விரல் மேல் நோக்கி வச்சு, இதுவும் காரமுத்திரை தான், இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா கண்கள் நல்லா ஒளி பெறும், உடலில் இருக்கிற சோறு அத்தனை நீங்கிடும். அப்புறம் சுவாச பிரச்சனை வரும். நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. வீட்டில் ஒட்டடை அடித்தாங்க அப்படி அந்த டஸ்ட் அலர்ஜின்னு சொல்லக்கூடிய தூசூருடைய வரக்கூடிய பிரச்சனைகளை அப்போ பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த மூச்சு இறைப்பு நோய், வீசிங் அடுத்த நிலை ஆஸ்துமா அடுத்த நிலை டியூபர்குலோசிஸ், டிபி. இப்போ இதெல்லாம் நம்ம தடுக்கிறதுக்கு இந்த காரமுத்திரையை இப்படி வைக்கிறது வரை இப்படி மாற்றிக்குங்க. மூச்சு வாங்குது, கைன்னு சவுண்டு வருது, அந்த நேரத்துக்கு இந்த காரமுத்திரையை மாற்றி இப்படி வைங்க. இப்படி வைக்க சொல்ல பார்த்தீங்கன்னா இயல்பாகவே தும்மல் வரும். நம்முடைய மூக்கடைப்பு அந்த சுவாச பிரச்சனை இருக்கிற தன்மைகளுக்கு வந்து தும்மல் வந்து அது சரி பண்ணும். இப்போது எப்படி காரம் நெடிப்பட்டால் நமக்கு உடனே தும்மல் வருது, மூக்கில் நீர் ஒழுகுது அப்படி இந்த காரமுத்திரை வைக்க சொல்ல அந்த சுவாச பிரச்சனை, ஆஸ்மா, டிபி எல்லாமே குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக உடல் அழகு பெறும். இது ரெண்டும் அழகுபடுச்சு அப்படின்னா எப்படி இது நடக்குது அப்படின்னா காற்று ரத்தத்தோடு கலந்து நரம்பு வழியாக உடல் முழுக்க போயிட்டு அந்த நரம்புக்கு ஊக்கம் தருது. அந்த நரம்பு ஊக்கம் தர சொல்ல அந்த தோலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நிறமி வேலை செய்யுது. ஒவ்வொரு நரம்புகளுக்கும் சக்தி கிடைக்குது. ஆக தோல் மினுமினுப்பு அடைக்குது, நம்முடைய உடலுக்கு சோர்வு நீங்குது, சிந்தனை வளம் பெருகும்.
இப்போ நிறைய பசங்க சொல்லுவாங்க, நல்லா படிக்கிறாங்க என் பையன், வீட்டில் கேட்டால் டான் 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 எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இங்கே சொன்னதுக்கு நேர்மாறாக இருக்கும். அப்போது அந்த ஞாபகத்திறனை கூட்டுவதற்கும் இந்த காரமுத்திரையை இப்படி வச்சிடணும். மற்ற பிரச்சனையும் காரமுத்திரை இப்படி, இந்த தூசு தும்மு சுடல் சோறு நினைவாற்றலை பிறகு காரமுத்திரை இப்படி வச்சிடணும். இதை பழகி பாருங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி பாருங்கள். கிழடு தட்டுகின்ற தோலை இளமையாக்கக்கூடிய தன்மை இந்த காரமுத்திரைக்கு உண்டு. ஆக இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு பயனடைஞ்சு நீங்கள் அடுத்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.